Hi friends, welcome to Chennai Food. வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளியை வச்சு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சைட் டிஷ் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கறது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பூண்டு பல்ல நான் தோல் உரிச்சிட்டு 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பூண்டுலாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சுங்க. காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்து விட்டுக்கணும். சின்னதாக இருக்கனால நான் 7 மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த வர மிளகாயும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டுலாம் இன்னும் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெங்காயம் பூண்டுலாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனில் இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயே நமக்கு போதுமானது. மேற்கொண்டு நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம். தக்காளி நான் டாப் போர்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அந்த பக்கம் நல்லா வதங்கி வரணும். தக்காளி 5 நிமிஷமாக அந்த சைடு நல்லா வதங்கின்னு இருக்குங்க. இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதங்கணும். இதே மாதிரி எல்லா தக்காளி பீஸையும் நம்ம பெரட்டி விட்டுடலாம். இந்த சைடு 5 நிமிஷம் வதங்கினா மாதிரி அந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. தக்காளியை பரட்டி விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த பக்கமும் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. தக்காளி ஆறுறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு மிளகாய் இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்து அரைக்கும் பொழுது நல்லா நைஸாக அரைப்பட்டுடும். இந்த தக்காளியை அப்படியே சேர்க்காமல் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கணும். பாருங்கள், நம்ம வதக்குனதுனால ஈஸியாக தோல் உரிக்க வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உரிச்சிட்டு ஜாரில் சேர்த்துக்கிறேன். தக்காளியை நம்ம இந்த மாதிரி வதக்குனதுக்கு காரணமே தோல் உரிக்கிறதுக்காக தான். பாருங்கள், ரொம்ப சுலபமாக நமக்கு உரிக்க வருது. ரொம்ப சாஃப்டாக நைஸாக இருக்கும் இந்த சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கின தக்காளி எல்லாமே நான் தோலை உரிச்சிட்டு சேர்த்துட்டேங்க. இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம தாளிக்கணும். தண்ணியே சேர்க்கல. பாருங்கள், இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குது. தக்காளி சட்னியை தாளிக்கிறதுக்காக நான் பேன் வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்த சீரகம் கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் தாளித்து சாப்பிடும்பொழுது அதோட டேஸ்ட்டே தனி. இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா எத்தனை இட்லி தோசை இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சட்னி செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் சட்னி அரைக்கணும்னு நினைக்கும் பொழுது சட்டுன்னு இந்த மாதிரி தக்காளியை வச்சு சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க தக்காளியை வச்சு ரொம்பவே சுலபமான டேஸ்டியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சட்டுன்னு இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எத்தனை இட்லி தோசை இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.